Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. பத்திரிகையாளர் திரு டிவி சோமன் இருக்கார். திரு டிவி சோமு, இப்போது திரு தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்திருக்காரு. இதனால் எந்த அளவுக்கு இந்த கூட்டணி வலுப்பெறும், ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா இந்த கம்யூனிட்டி ஓட்டே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது இபிஎஸ்க்கு அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நிச்சயமா இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலம் தான். இப்ப கடந்த தேர்தலே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளில் 2021 டிடிவினால ஏற்படக்கூடிய ஒரு விளைவா பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இப்ப இவருடைய வருகை அப்படிங்கிறது நிச்சயமா என்டிஏவுக்கு ஒரு பெரிய வலுவான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது இவர் கடந்த பல நாட்களாவே மறைமுகமாக அதை உறுதிப்படுத்திட்டு தானே இருந்தார். சொல்றவங்க சொல்ற நேரத்துல சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இது ஒரு என்டிஏவுக்கு பலமான, இதுல நெகட்டிவ் ஓட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதா நான் நினைக்கல. நான் ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அப்படிங்கறத விட வலுவாதான் இருப்பாரு டிடிவிங்கிறதா என்னுடைய ஒரு பார்வை. அதனால இது என்டிஏவுக்கு ஒரு பெரிய பலம். அது இப்போ ஓபிஎஸ் தனிக்கட்சி தொடங்காததால தான் இன்னைக்கு அவர் புறக்கணிக்கப்படுறாரோ? இல்ல, அவர் தனிக்கட்சி துவங்கினால் கூட எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் ராமநாதபுரத்துல 2வது இடத்துக்கு வந்தாரு. அதிமுக 3வதுக்கு தள்ளி இது பண்ணாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த ஒரு தொகுதி அப்படிங்கறத தாண்டி இல்ல மற்றதுல பொதுவா அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி, அதாவது இப்படி ஒரு நம்பிக்கையின்மைங்கிறது இருக்கு. அதனால அவர் தனிக்கட்சி அப்படின்னு ஆரம்பித்திருந்தால் கூட அவர் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியல. அதனால அது ஒரு விஷயம் கிடையாது. இது டிடிவியை பொறுத்த அளவுல அதிமுகவுக்கு பாஜகவுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் தான். இப்போ என்ன முடிவெடுப்பாரு ஓபிஎஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு பாக்குறீங்க? பல நாளா நான் சொல்ற யூகம் என்னன்னா இவரு திமுக பக்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அங்க போயிட்டு அதாவது இதே அமைப்போடைய இல்ல இந்த அதிமுக உரிமை மீட்பு குழுங்கிற பேர்ல திமுக போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏதோ ஒரு அமைப்பு மாதிரியான ஒரு விஷயம் கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படி இருந்தாலும் கூட இல்ல திமுகவுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா இவர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சாலோ இந்த அதிமுக உரிமை குழு அப்படிங்கிற மாதிரி வச்சாலோ ஏடிஎம்கே கொடி சாயல்ல தான் வைப்பாரு கொடி. அப்படிங்கிறப்ப அந்த சாயல்ல உள்ள ஒரு கொடி திமுக கூட்டணியில இருக்கிறத ஒரு பிளஸ்ஸா திமுக நினைக்கும். அதனால இவருக்கு எம்எல்ஏ சீட்ல 1 சீட்டோ 2 சீட்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா இவருடைய சாய்ஸ்னு அதான் இருக்கும். விஜயை நம்பிலாம் அவர் போக மாட்டார். ஏன்னா இவரு ரொம்ப நாளா அரசியல் இருக்கிறவர். அவருக்கு ஒரு கணிப்பு தெரியும், விஜய்க்கு பெரிய மாசு இல்ல. அப்படி இருந்த குறைந்தபட்ச ஒரு கவர்ச்சியும் பாத்தீங்கன்னா அந்த கரூர் ஜனநாயக பிரச்சனையில தான் அவர் வாய்மொழி இருக்கிறது இது மாதிரினால போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அதை ஒரு கணிச்சிருப்பாரு. ஆனா விஜய் பக்கம் போக வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கேல சேர்க்க மாட்டாங்க, அதை அறிவிச்சுட்டாங்க ஏற்கனவே வெளிப்படையா. அப்ப திமுக தான் அவருடைய சாய்ஸா இருக்கும். அப்படி போறப்ப 1 சீட்டு 2 சீட்டு மன திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதுதான். இல்ல அவர் திமுகவுக்கு போறாரு அப்படின்னா வைத்திலிங்கம் இன்னைக்கு போயிருக்க மாட்டார்ல. ஓபிஎஸ்ஏ திமுகவுக்கு போறாருன்னா ஏன் வைத்திலிங்கம் இன்னைக்கு முதல்ல போய் சேர்றாரு? இல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். அதே நேரத்துல இவர் திமுக நமக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு கூட இவர் அனுப்பி விட்டாரு. நம்ம அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். ஆனா அந்த திமுக வாய்ப்பை விட்டாலும் இவருக்கு வேற வாய்ப்பே இல்லை. அப்பனா எலெக்ஷன்லயே நிக்காம இருக்கிற வேண்டியதுதான். அது மாதிரி எலெக்ஷன்ல அது இல்லாம ஒரு முதலமைச்சரா பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தவர், அந்த பதவியில இருந்தவர் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இப்ப நம்ம கூட இருந்தவர் ஒரு போயிட்டார். ஒரு பிளஸ் மைனஸ் அப்படிங்கறத தாண்டி அவருக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் மறுபடியும் ஒரு எம்எல்ஏவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு வரணும், இல்ல திமுக கூட்டணிக்கு போகணும். அதிமுக கூட்டணியில வாய்ப்பு இல்லைங்கிறப்ப திமுக தான் இவரும் போய் ஆகணும். அதுக்கான ஒரு விஷயத்தை கூட அவர் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னோட்டமா கூட இவர் போயிருக்கலாம். சொல்றேன், அது நமக்கு தெரியல. ஆனால் திமுகவை விட்டால் ஓபிஎஸ்க்கு வேற வாய்ப்பு இல்லை. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.